2 சட்டங்களை எப்படி மோடி சட்டம் போட்டாரோ அதற்கு இணையாக 2 சட்டங்கள் போட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்த விவசாயம் அடியோடு ஒளிந்து போய் அந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்து சென்னைக்கு குடிவேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கவர் சொல்லக்கூடியது, இந்த வாரம் சொல்லக்கூடியது, இதை போய் இது சரியா சொன்னதா இல்லையா? உலகத்திலே எந்த மூலையில, எந்த இனத்தில, எந்த நாட்டிலே எப்படி நடந்தது? உலகத்திற்கு மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய தமிழ், உலகத்திற்கு பொறியியல் என்றால் என்னவென்று அறிமுகப்படுத்திய தமிழ். அப்படிப்பட்ட மரபு அறிவு நம்முடைய ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது. 1965ஆம் ஆண்டு இந்தி ஒழிக என்று சொல்லி, தமிழ் வாழ்க என்று சொல்லி முழக்கமிட்டு 300க்கும் 400க்கும் மேற்பட்டவர்களை தமிழ்நாட்டிலே இதே தமிழ் மண்ணிலே நாம் பலியாகிறோம். இவர்கள் ஆட்சி காலத்திலேயே 1 செங்கல், 2 செங்கல், 3 செங்கல் அல்ல, 3 அணைகளும் கட்டி இருக்கலாம். 3 அணைகள், கபினி அணை, ஏரங்கி அணை, ஏமாவதி அணை யார் ஆட்சியில கட்டப்பட்டது? 1969 75 வரை இருந்த திமுக ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. 600 டிஎம்சி. அப்படியே 600 டிஎம்சி வாங்கி வச்சிருந்த நாம் அணைகள் கர்நாடக அரசு கட்டிட்ட பிறகு 1968 72 கணக்கெடுக்கும் போது நமக்கு வந்த சராசரி தண்ணீர் எவ்வளவு தெரியுங்களா? 368. வேளாண்மைக்கு எப்படி செய்ய முடியும்? சட்டங்களும் திட்டங்களும் போட்டிருந்தா யாரு வேளாண்மை செய்ய போவாங்க? ஏற்கனவே விவசாயம் படுத்து விட்டது என்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். புதிதாக விவசாயத்தை நோக்கி பட்டதாரி இளைஞர்கள் வராங்க அப்படின்னா எப்படி போவான்? அவருடைய திட்டம் இந்த நிலத்தினால நம்ம விவசாயம் பண்றோம், நாளைக்கு இதை வச்சு எடுப்பாங்கன்னு பயமா இருந்தா அவன் எப்படி போவான் வேளாண்மை செய்ய? எப்படி வேளாண் பரப்பதி கிடைக்கும்? இவர்கள் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய உரிமைகளையாவது உறுதிப்படுத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டிற்கு காவிரியிலே தண்ணீர் வர வேண்டும், பாலாற்றிலே தண்ணீர் வர வேண்டும், தென்பண்ணை ஆற்றிலே தண்ணீர் வர வேண்டும், முல்லைப்பெரி ஆற்றிலே தண்ணீர் வர வேண்டும். இதில் எதைத்தான் தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்திருக்கிறது? ஏதாவது உண்மை தமிழ்நாடு அரசு நாங்கள் இதை உறுதிப்படுத்தி திமுகவும் அதிமுகவும் நாங்கள் இந்த உரிமையை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தந்திருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு உரிமையை சொல்ல முடியுமா? காவிரியிலே 1924ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் போது தமிழ்நாட்டுக்கு வந்த சராசரி தண்ணீர் என்பது 600 டிஎம்சி. அவ்வளவு கேட்டுவாங்க, 600 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு சராசரியா வந்தது 600 டிஎம்சி. அப்படியே 600 டிஎம்சி வாங்கி வந்துட்டு நாம் அணைகள் கர்நாடக அரசு கட்டிட்ட பிறகு 1968 72 கணக்கெடுக்கும் போது நமக்கு வந்த சராசரி தண்ணீர் எவ்வளவு தெரியுங்களா? 368. 1968 372, 1980 360, 1991 காவிரி இடைக்கால தீர்ப்புல நமக்கு கொடுத்த தண்ணி எவ்வளவு தெரியுங்களா? இந்திய அரசு உச்ச நீதிமன்றம் இந்த நடுவர் மன்றத்துடைய இடைக்கால தீர்ப்பு 600 டிஎம்சி வாங்கி கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுத்தது வெறும் 205 டிஎம்சி. 205 டிஎம்சி. 600 டிஎம்சி வாங்கி கொண்டு வேளாண் பரப்பை அதிகமாக வைத்துக் கொண்டிருந்த போது நமக்கு கிடைத்தது 205 டிஎம்சி. 2007ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு கொடுக்கிறான். இடைக்கால தீர்ப்பு தான் 200 கொடுத்துட்டான். ஒருவேளை இறுதி தீர்ப்பு வரும்போது ஒரு 300 கிடைக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களும் வேளாண் குடிமக்களும் நம்பிக்கொண்டிருந்த வேலையெல்லாம் இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன? 192 டிஎம்சி. 205 இன்னும் குறைந்து 192 ஆகினார்கள். இந்த 192 தண்ணீர் போதாது என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிடும். 2018 உச்ச நீதிமன்றம் விசாரித்து அவனாவது இந்த 192 கூட்டுவான்னு பார்த்தா 177.25 நடந்ததா இல்லையா? திமுகவும் அதிமுகவும் 600 டிஎம்சி வாங்கி கொண்டிருந்த தமிழ்நாட்டிற்கு காவிரியில அந்த 177.25 டிஎம்சில சுருக்கி கொண்டு வந்து நிறுத்தினார்களா இல்லையா? அந்த 177 டிஎம்சியாவது ஒரு முறையாவது அந்த 177.25 டிஎம்சியை தமிழ்நாட்டிற்கு இந்த திமுக அதிமுக அரசு பெற்று தந்திருக்கிறதா? ஒரு முறையாவது பெற்று தந்திருக்கிறதா? எப்போதெல்லாம் அந்த ஊர்ல வெள்ளம் வருகிறதோ அப்பதான் தண்ணி திறந்துடுவான். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதான். அவனா பார்த்து வெள்ள காலத்துல திறந்து விடுற தண்ணியை மட்டும்தான் காலையில வந்து கொண்டிருக்கிறது.
இப்ப அந்த வெள்ள தண்ணி இருப்பாங்க, அதை கூட ஏன் திறந்து விட வேண்டும் என்றுதான் மேகத்தாற்றுல அணை கட்டுறான். மேகத்தாற்றுல அவன் கட்டக்கூடிய அந்த அணை இருக்கு பாருங்க, மேட்டூர்ல பாதி 67.15 டிஎம்சி, 67 டிஎம்சி. வீராணம் ஏரி நமக்கு எல்லாம் தெரியும், பார்த்திருப்பீங்க. அந்த வீராணம் ஏரி என்பது 2 டிஎம்சி கொள்ளளவு கொண்டது. பார்த்தீங்கன்னாலே கடல் போல இருக்கும். அந்த வீராணம் ஏரி என்பது 2 டிஎம்சி. அந்த வீராணத்தை விட 30 மடங்கு பெரிய அணையைத்தான் மேகத்தாட்டு அணை என்று பிறகு கர்நாடகத்திலே கன்னடத்தில் கட்டப் போகிறார்கள். ஏதோ பேசிட்டாங்க, கட்ட சொன்னாங்க, கட்ட முடியாது. 2 நாளைக்கு முன்னால திமுக துறைமுருகன் அமைச்சர், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில சொல்றாரு, ஒரு செங்கலை கூட கட்ட முடியாது, அவங்களால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரு? இங்க தமிழ்நாட்டில் போய் அமைச்சர். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்திலேயே 1 செங்கல் 2 செங்கல் 3 செங்கல் அல்ல, 3 அணைகளும் கட்டி இருக்கலாம். 3 அணைகள், கபினி அணை, ஏரங்கி அணை, ஏமாவதி அணை. யார் ஆட்சியில கட்டப்பட்டது? 1969 இருந்து 75 வரை இருந்த திமுக ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. இந்த 3 அணைகளுக்கும் இந்த நிமிடம் வரை அனுமதி கிடையாது. 3 அணை வச்சிருக்கான். இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கட்ட முடியாது, செங்கல் வைக்க முடியாது பேசிட்டு இருக்காங்க துறைமுருகன். இப்படி ஏதாவது அவங்க 65 பேசிட்டு இருந்தாங்க, 69 பேசிட்டு இருந்தாங்க. அந்த அணைகள் கட்டக்கூடாது என்று கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு வழக்கு போட்டார் உச்சநீதிமன்றத்தில். எங்களுடைய அனுமதியை மீறி நாங்கள் மாற்றம் என்று சொல்லியும் கூட மீறி கர்நாடகம் இந்த அணைகளை கட்டி கொண்டிருக்கிறது என்று அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுத்தார். அன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி கேட்கிறாங்க, நாமெல்லாம் அரசியல் கூட்டணி வச்சிருக்கிறோம், எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம், நீங்க போய் இப்படி கேஸ் போடலாமா, வாபஸ் வாங்கன்னு சொல்றாங்க இந்திரா காந்தி. ஏங்க, இது எங்களுடைய மண்ணுடைய உரிமை சார்ந்தது. ஒருவேளை நீங்க அணை கட்டி விட்டீர்கள் என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். காவிரியில் தண்ணீர் வரப்பு குறைந்து போகும், பாசன பரப்பு குறைந்து போகும், வேளாண் குடிமக்கள் பாதிக்கப்படுவார்கள், தமிழ் மக்கள் விளைச்சல் இல்லாமல் உணவு கலகம் கூட ஏற்படலாம் என்று போராட வேண்டிய பேச வேண்டிய இடத்திலே இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த வழக்கை போய் வாபஸ் வாங்கிட்டார். 71 72 அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். வாபஸ் வாங்கிவிட்ட பிறகு எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது என்று 3 அணைகளை கட்டிவிட்டார். இன்னைக்கு இல்ல, இப்ப 70 நடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த இளைய தலைமுறைக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாது என்பதனால திரும்ப சொல்றாங்க, நாங்க ஒரு சென்டர் கூட வைக்க விட மாட்டோம். அப்ப கலைஞருடைய ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி என்ன நடந்துட்டு இருக்கு? இவர்கள் தெரிந்தே கன்னடர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் இனத்தில். எப்படி பாராட்டுல இன்றைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை விவசாயிகள் அந்த பகுதியை எல்லாம் விட்டு வெளியேறி ஆந்திராவில போயிட்டு மரவேட்ட போயிட்டு அடிபட்டு சாகுறாங்கல்ல, சுட்டு கொல்லப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த பாராட்டு விவசாயிகள். அப்படி போக வேண்டும் என்று டெல்டா விவசாயிகளும் கடலூர்ல வந்து நாகப்பட்டினம் வரை திருவாரூர் வரை இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகளும் இப்படி தண்ணீர் இல்லாமல் விவசாயம் இல்லாமல் தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு வெளியேறட்டும். அப்படி வெளியே போனாதான் காவேரியில தண்ணீர் வராது. அதை வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜி பேரை ஐயோக்கியர்களை வைத்து மணல் அள்ளலாம் என்று திமுகவும் அதிமுகவும் கணக்கு போடுகின்றன. இப்படி எல்லாம் இவங்க மணல் அழித்து பிஸியா இருக்கும் போதுதான் நாம அந்த வேலையில இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பனை, மீத்தேனை எல்லாம் எடுக்கலாம். இந்த நெய்வேலியில வந்து நிலக்கரி எடுக்கலாம். இவங்க எல்லாம் அந்த மணல் கொலையை பார்த்துட்டோம், நாம இந்த கனிம வளங்களை எல்லாம் தருவோம் என்று டெல்லி அரசு, மோடி, காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், 2 பேருமே திட்டம் போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய ஆபத்துக்கள். நமக்கு தெரிந்தே நடக்கக்கூடியவை. எதுவுமே நான் மறைமுகமான தகவல் சொல்லல, எல்லாமே வெளிப்படையாக நடந்து கொண்டிருப்பவை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அரசுகள் அங்க கட்சிகள் எல்லாம் கூட்டணி செய்து கொண்டு ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை போல நம்மளே நம்ப வைக்கிறாங்க. ஏதோ அவங்க 2 பேரும் 2 அணியா இருக்கிறது போலையும் 3 அணியா இருக்கிறது போலையும் அவங்களுக்கு எதிராக நாமளா இருந்துட்டு ஏதோ ஒரு கூட்டணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட நம்மை பொறுத்தவரை இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை, தமிழர் தாயகத்தை, தமிழ் இனத்தை அழிப்பதற்கான ஒரே வேலை திட்டத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த மொழியே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏடிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்கிறது, இந்தி இருக்கிறது. தபால் நிலையத்துல ஆங்கிலம் இருக்கிறது, இந்தி இருக்கிறது. தொடர்வண்டியில ஆங்கிலம் இருக்கிறது, இந்தி இருக்கிறது. எங்கேயும் தமிழ் கிடையாது.
தமிழ்நாடு அரசு அப்படியே இவங்கதான் தமிழருக்காகவும் தமிழருக்காக உயிரை கொடுத்துறாங்க. இவங்களுடைய அரசு நிர்வாகம் எப்படி இருக்கு? எல்லா ஊரையும் வச்சுட்டு இருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட் வைக்கலாம். என்ன எல்லாம் ஆங்கிலம். ஆவடியில புதுசா வந்து அவங்க ஒரு பால் அறிமுகப்படுத்துறாங்க. பேரு பாருங்க, டிலை. தமிழ் வைக்கல, எல்லாம் ஆங்கிலம். எல்லாமே ஆங்கிலம். இன்றைக்கு தமிழ் வழி கல்வி என்பது தமிழ்நாட்டில் எங்க தெரிந்தாலும் கிடைக்காது. யார் ஒழித்து கேட்டது? மோடி அரசா? கிடையாது. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே திட்டமிட்டு தமிழை பள்ளியிலிருந்து அகற்றிவிட்டார்கள், கல்லூரியிலிருந்து அகற்றிவிட்டார்கள். எங்கேயும் கிடையாது. ஆட்சி மொழியாகத்தான். அதுவும் முதலமைச்சர் பேசுறாரு, எழுதுறாரு, அறிக்கை விடுறாருன்னு பார்க்கும்போது தமிழை ஏதோ நடந்துட்டு இருக்கிறது போல தோணும். இதெல்லாம் கூட கொஞ்ச நாள் ஆங்கிலத்துக்கு மாற்றுவாங்க. ஏற்கனவே இதே அதிமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் அறிவிப்புகளை கூட ஆங்கிலத்தில் தான் வெளியிட்டார்கள். மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை, அங்க போய் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை ஆங்கிலத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் திராவிட அரசு நடத்தியது. அப்படியெல்லாம் ஆங்கிலத்தை கொண்டு வந்து தமிழை அனைத்து துறைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கோயில்கள் நாம் கட்டக்கூடிய எந்த கோயிலும் தமிழ் கிடையாது. கோயில்ல போறவங்க எந்த கோயில்ல தமிழ் இருக்கு? இயல்பாக நடப்பது என்ன? சமஸ்கிருத அர்ச்சனை. சமஸ்கிருத அர்ச்சனை இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. தமிழ்ல வேணும்னா நாம என்ன பண்ணணும்? இவங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்களாம், அன்னை தமிழ் அர்ச்சனைக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்களாம். அதுல ஒருத்தர் பேர் இருக்கும், இந்த ஊர்கள் இருக்கும். அவர் போன் அடிச்சு நம்ம கூப்பிடணும். ஐயா, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி தமிழ்ல அர்ச்சனை பண்ணோம், சத்த வரையான்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, தம்பி நான் இங்க இல்லப்பா, நான் பக்கத்து ஊர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நான் சாயந்தரம் 4 மணிக்கு வரேன், நீ காத்துருனா அந்த பக்தன் அங்க காத்துட்டு இருப்பானா? அயோக்கியத்தனமான திட்டம் உள்ளது. போர்டு வச்சிருப்பாங்களா, அதுல நம்பர் இருக்குமா, போன் எழுதுமா? எவ்வளவு பேர் எழுதுனாங்க? ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசே புள்ளி வரும். ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல அவர்கள் முன்வைத்த அந்த அன்னை தமிழ் அர்ச்சனையோட திட்டத்துல ஒரு ஆண்டு முழுக்க அப்படி ஓன் செய்து கூட்டவர்கள் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு கோயிலுக்கோ லட்சக்கணக்கான மக்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்துல போய் கூட்டம் யாரும் தெரியுங்களா? பெரும்பு 1200 பேர் தமிழ்நாடு அரசாக சொல்லிச்சு. ஏன் 1200 இருக்கு? இயல்பாக அந்த தமிழர்ச்சனை என்பதை தூக்கி வச்சு, அப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா தமிழிலும் அர்ச்சனை செய்யணும்னு போர்டு வச்சிருப்பான். அங்க போனீங்கன்னா தமிழ பண்ணுன்னா அதே முறையில் தமிழையும் செஞ்சு கொடுப்பாரு. அந்த முறையை மாத்திட்டு நாங்க போர்டு வைக்கிறோம்னு சொல்லிட்டு அன்னை தமிழ் அர்ச்சனை வச்சு தமிழை கோயில்கள் இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை திமுக அரசு தான் செய்யுது. தமிழ்ல குடமுழுக்கு நடந்துட்டு உங்களுடைய தெய்வ தமிழ் வேற தொடர்ந்து போராடிட்டு இருக்கும். 2020ஆம் ஆண்டு தஞ்சையில் நடந்த பெருமுடையார் கோயில் குடமுழுக்கின் போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஐயா மணியரசு அவர்கள் ஒரு வழக்கை கொடுத்து, இங்க தமிழர்கள் கட்டிய கோயில், தமிழர்கள் தான் பெரும்பான்மையா வளர்ப்பாங்க, அவங்கதான் பக்தர்களா இருக்கிறாங்க, எல்லாமே தமிழர்களா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனை என்பது மட்டும் எப்படி சமசமமாக இருக்கிறது? மக்களுக்கு புரியும்படி தமிழ்ல இருக்க வேண்டும் என்று அந்த வழக்கில மாறிட்டவுடன் அந்த அங்க இருக்கக்கூடிய அங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, என்ன செய்யலாம்? தமிழ்நாடு அரசு கேட்கிறாங்க, எடப்பாடியார் அரசு கேட்கிறாங்க. எடப்பாடியார் அரசு தான் என்ன சொல்லுதுன்னா, தமிழ் பாதி சமஸ்கிருத பாதி நடத்திப்போங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் உத்தரவு, நீங்க யாக கூட்டம் அங்க யாக வேள்வி தீ வேள்வி நடத்துறீங்க அப்படின்னா 100 குண்டம் போனீங்கன்னா 50 குண்டங்களை தமிழ் போட வேண்டும், 50 குண்டங்கள்ல சமஸ்கிருதம் போடுறது. அங்க கலசத்துல 8 கலசம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய 4 கலசத்துல தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க வேண்டும், 4 கலசத்துல சமஸ்கிருத மந்திரங்கள் ஒழிக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் தமிழ்ல மந்திரம் சொன்னாங்கன்னா அரை மணி நேரம் சமஸ்கிருதத்தை சொல்லிக்கலாம். இதுதான் அந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிலே எங்கே எந்த கோயிலில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? தீர்ப்பு இருக்கு, இன்னைக்கே பேப்பர்ல இந்த தீர்ப்பு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்த சொல்லி கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்காக திரும்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளில் வழங்கப்பட்ட போது இந்த தீர்ப்பை அப்படியே கடைபிடிக்க, ஏன் கடைபிடிக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த நீதிபதி கிருபாகரன் அவர்கள் கேள்வி கேட்டார். ஏன்னா ஒரு தீர்ப்பு தஞ்சாவூருக்கு கொடுத்துட்டோம், அதை கடைபிடிக்காம என்ன பண்றீங்க? இதே கடைபிடிக்கன்னு சொல்றாரு. ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த தீர்ப்பு முழுமையாக தமிழ்நாட்டிலே ஒரு கோயிலும் கூட நடைமுறைப்படவில்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம மக்கள் வெளியே லட்சக்கணக்கில் மக்கள் கூடிட்டு இருக்காங்க. உடனே அந்த மைக்க முடிஞ்சு ஒரு தமிழ் ஓதுவாரத்தை கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அவரை தமிழை பார்த்து பண்ண சொன்ன உடனே நம்மளால என்ன நினைச்சு நான் நினைக்கிறேன், இதுதான் தமிழ் தான் இருக்கு போல இருப்பா, மைக்கில் பாருப்பா தமிழ் ஓம் மகச்சிவாய பாப்பா தமிழ் ஒழிக்குது நினைச்சிட்டு போயிடலாம்.
ஆனால் கருவர்களே பிராமண அர்ச்சகர்கள் ஆரிய மொழியில சமஸ்கிருத மொழியில நமக்கு புரியாத அந்த செத்த மொழியில நம்முடைய இறைவனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். கலசத்திலே சமஸ்கிருதம் ஓடிக்கொண்டிருக்கிறான். யாக வேள்விக்கு வெளியே தீண்டாமல் பாகுபாடு பார்த்து நம்முடைய ஓதுவர்களை தமிழ் வேள்வி செய்வதை வெளியே நிறுத்தி கீழே சம்பந்தப்பட்டு உட்கார வைத்திருக்கிறார். எல்லா கோயிலும் நடந்தது. இதோ இந்த விருதாசலத்தில் இருக்கக்கூடிய விருந்தகிரி பகுதியில நாம தமிழ் குடும்பத்துக்கு வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள், நம்ம தெய்வத்தமிழ் பேரவையுடைய செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் போராட்டம் பண்ணி தொடர்ந்து வலியுறுத்தின பிறகு அவங்க என்ன பண்றாங்க, நீங்களே போய் கவசத்துல சொல்லுங்க ஏற்றி விட்டுட்டான். நம்ம சிவாத்தோட போய் சொல்லிட்டு வந்தாரு கவசக்கார மந்திரங்கள் எல்லாம் ஓதக்கூடாதுன்ட்டு மேல போய் தமிழ்ல கோபுர கவசத்துல நம்ம தோழர் போய் பாடிட்டு வந்தாரு. ஆனா கருவறைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, யாக வெளியில என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. யோகோ வகையில கலசத்தினாலே அந்த கோபுர கலசத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு தமிழை அரங்கேற்கணுமே என்ற ஒரு திருப்தியோடு நாம் திரும்பி வந்து விட்டோம். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழுக்காக தேக்கு மர தேகங்களை தீக்கு கொடுத்தவர்கள் 10 பேர் இருக்காங்க பாருங்க. மொழி போர் ஈகியம் 1965ஆம் ஆண்டு இந்தி ஒழிக என்று சொல்லி தமிழ் வாழ்க என்று சொல்லி முழக்கமிட்டு 300க்கும் 400க்கும் மேற்பட்டவர்களை தமிழ்நாட்டிலே இதே தமிழ் மொழியிலே நாம் பலியாகணும். அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் காவல்துறையினரி தமிழ்நாடு முழுக்க படுகொலை இனப்படுகொலை கட்டளிட்டு விட்டார்கள். 304 பேர் செத்து போனாங்க, 10 பேர் தீக்குளித்து செத்து போனாங்க. அப்படியெல்லாம் தமிழுக்காக உயிர் விட்ட இதே தமிழ் எந்த இடத்திலும் தமிழ் கிடையாது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அநீதி. அவர்களுடைய அந்த உயிர் வேள்வியில அந்த உயிர் ஈகத்திலே ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக. திமுக தான் 65ல இவர்களுடைய அந்த போராட்டத்திலே காட்டி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சு 65 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலை என்ன சொன்னாங்க, மாணவர்கள் போராட்டம் பண்ணக்கூடாது. வந்து அதான் பண்ணாங்க. மாணவர்கள் இந்த 65 மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. வந்த உடனே சொன்ன முதல் வேலை மாணவர்கள் போராட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரிகள்ல இருந்து எல்லா இடத்திலிருந்தும் தமிழை அகற்றிவிட்டார்கள். நீங்க எங்கேயுமே கிடையாது. எங்களுக்கு தமிழ் வழி பள்ளி வேணும், நீங்க தமிழ் வழியில நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க பள்ளியை தேடி ஒவ்வொரு ஊராக அலைய வேண்டும். சென்னையில சுத்தமா கிடையாது. முதலமைச்சருடைய தொகுதி சென்னையில இருக்கக்கூடிய கொளத்தூர். அந்த கொளத்தூர்ல எங்களுடைய தோழர்கள் இருக்காங்க ஒருத்தர் மோதில வந்தேன். அவருடைய பிள்ளையை அந்த அரசு பள்ளியில தமிழ் வழியில படிக்க வைப்பதற்கு அவ்வளவு சிரமப்படுறாரு. 2 பசங்க தான், அவர் கூட இன்னொரு பையன் இருக்கான். 2 பேரும் என்ன பண்றாங்க, தமிழ் மீடியம் தமிழ் வழி பள்ளின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சுட்டு ஆங்கில வழி பள்ளி 40 பசங்க படிக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட சேர்த்து உட்கார வச்சிடறோம். என்னங்க 2 பேருக்காக நடத்த முடியாதுங்க. இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு இருக்க. இப்படி தமிழை ஒழித்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒழித்து விட்டு இந்த திராவிட கட்சிகள் நாங்கள் தான் தமிழுக்கு எல்லாம் செய்வோம் என்று சொல்றாங்க பாருங்க. அதையும் நம்ம நம்புறாங்க பாருங்க. எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோம். தமிழுக்கு கல்வி அறிவு வந்ததே நாங்க தான். கல்வி என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதிகாரத்தோடு எழுதியவர் திருவள்ளுவர். 2000 வருஷத்துக்கு மேல எழுதியிருக்கிறார். எவ்வளவு சங்க இலக்கிய பாவலர்கள் எவ்வளவு பேர் இங்க எடுத்து பாருங்க. சங்க இலக்கிய புலவர்கள் இருக்காங்கல்ல, எடுத்து பாருங்க எவ்வளவு அறிவோடு எவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கான். எப்படி அவன் படிக்காம சொல்ல முடியும்? பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது, தாராசுரம், கும்பகோணம். அந்த கோயில் தான் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டுமான நுணுக்கம். அந்த கோயில்களை ஒருவேளை இன்றைக்கு நாம் அதே போல திரும்ப கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட நம்ம கட்ட முடியாது. தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே இன்னைக்கு ஒரு கோயில் கட்ட நினைச்சா அதே போல கட்ட முடியாது. இவ்வளவு நவீன அறிவியல் சாதனைகள் இருந்தும் கூட கட்ட முடியாது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான கட்டுமானங்களை பொறியியல் நுணுக்கங்களோடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய இனத்தவர்கள் தமிழர்கள். அவ்வளவு அறிவு கொண்டவர். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அறிவு என்ன தெரியுங்களா, இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி வரும், அதுதான் அறிவு. டிகிரி படிக்காத எல்லாருமே முட்டாளுங்க. அதான் திராவிட இயக்கம் வைக்கக்கூடிய அளவு. அறிவு என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய செய்திகள், அவரிடம் இருக்கக்கூடிய தகவல்கள், அவருடைய நடைமுறை அனுபவம், இதெல்லாம் தான். வெறும் பேப்பர்ல இருக்கிறது மட்டும் கிடையாது. யாரும் படிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக சொல்லல, எல்லாரையும் மதிக்கணும்ன்றதுக்காக சொல்றோம். படிக்காதவர்கள் விரிவானவர்கள் பேசக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தின் அந்த கேடான முறை நம்மில் பலர்கள். படிக்காதவர்கள் முட்டாளு, படித்தவர்கள் தான் அறிவாளி. இன்றைக்கு இருக்கக்கூடிய 190 ஊழலை செய்து கொண்டிருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் படித்தவன் எல்லாம் படிச்சவன் தான். எல்லாம் பிராடு நடத்தையும் எந்த சட்ட ஓட்டைகளுக்குள்ள புரிந்து காசை கொள்ளடிக்க முடியும் என்று
சொன்னவர்கள் எல்லாம் பாடுதல் பண்ணவங்கலாம் அதெல்லாம் படிச்சு பெரிய ஆளுங்க, நாங்களாம் இந்த பட்டம் வாங்கிட்டோம் அந்த பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தான். சாதாரண மக்கள் அவங்களுடைய மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, தங்களுடைய தொழிலுக்கு நேர்மையாக இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க தான் இந்த மண்ணை இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை இவ்வளவு பெரிய அழிவு சூழ்நிலையில கூட நாம தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா நம்முடைய அந்த மரபு அறிவு தான், நம்முடைய மரபு அறிவு தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. உலகமே இந்த கொரோனா காலத்துல கொரோனா ஒரு தொற்று நோய் வந்த பிறகு எல்லாரும் அப்படியே ஊரடங்கு கோரி போயிட்டான். என்ன செய்யறது எவனுக்குமே தெரியல. ஆனா தமிழ்நாட்டுக்கு நாம என்ன செய்து கொண்டிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு நாம என்ன பண்ணோம், இதா பாரு நம்ம சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்க, இந்த கவசர குடிநீர், இந்த வாமசர குடிநீர், இதை குடி, இது சரியா போகணும் சொன்னதா இல்லையா? உலகத்திலே எந்த மூலையில எந்த இனத்தில எந்த நாட்டிலே எப்படி நடந்தது? உலகத்திற்கு மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய தமிழ், உலகத்திற்கு பொறியியல் என்றால் என்னவென்று அறிமுகப்படுத்திய தமிழ். அப்படிப்பட்ட மரபு அறிவு நம்முடைய ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது. அதனால்தான் நம்முடைய சித்தர்களுடைய அறிவு வைத்துக் கொண்டு இந்த இனம் கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கு, மிகப்பெரிய அறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். சாதாரணமா நம்ம வீட்டுல நம்ம அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்சம் இருமல்னு சொன்னா போதும், நேரம் போவாங்க, மிளகு கசாயம் வச்சு கொடுப்பாங்க, வேலை முடிச்சுக்கிறோம். நடக்குதா இல்லையா? இவன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கான், எழுத்துக்கும் இதுல எது கனெக்ஷன் இருக்கு, இன்னைக்கு தான் ஆய்வு பண்றான். நம்ம அம்மாவுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க இயல்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏனென்றால் அந்த மரபு அறிவு, அந்த மரபு அறிவு தான் நம்மை பல இடங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மரபு அறிவு இருப்பாங்க, அறிவியல் இருப்பாங்க, அதையெல்லாம் படிக்காதவர்களுடைய விஷயம் சொல்லி அதையெல்லாம் முட்டாள்தனம் என்று சொல்லி இழிவுபடுத்தியவர்கள் திராவிட இயக்கத்தில் அதான் பண்றான். இதெல்லாம் தேவைப்பா, அதெல்லாம் தேவைப்பா, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கப்பா, இவங்க திராவிட இயக்கத்தில் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்யும், அவங்க தமிழ்நாடு அரசு இவங்க மக்கள் வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு உடனே அரசு மருத்துவமனைகளிலேயே இந்த கபசுர குடிநீரை குடிநீரை கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசே சிக்கன் குடி அவங்க இல்லத்திரிப்பட்டு தெரியலையா, இந்த குடி, இந்த வாரசர குடிநீர் குடி, பப்பாளி இளைஞர் குடி சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் சொன்னாங்க, தீர்ந்துச்சா இல்லையா? தீர்ந்துச்சு. பல இடங்கள்ல நம்ம சித்த மருத்துவர்கள் வழிகாட்டுதல்ல அந்த நோய்கள் தீர்க்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகள் கூட இந்த கசாயங்களை குடிக்க சரியாக தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்மகிட்ட அறிவு இருக்கிறது, மரபு அறிவு இருக்கிறது, மரபு அறிஞர் இருக்கிறது. இதையெல்லாம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து எங்கள் இனம் எவ்வளவு சிறந்த இனம் பாருங்கள் என்று உலக அரங்கிலே பரசாற்ற வேண்டிய அரசாகத்தான் தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்கோம்ன்றதுனால தனியா அதை ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசு கொரோனா காலத்துல கட்டாய தடுப்பூசி எல்லாருமே குத்துப்பா, இந்த பக்கம் போனா கூட எடுத்து குத்து, எல்லாருமே தடுப்பூசி. நீ இந்த இடத்துக்கு பொருள் எடுத்துட்டு வரணும்னா உனக்கு ஊசி போடணும் வரக்கூடாது. ஏன் தமிழ்நாடு அரசு தான் பண்ணிச்சு, ஊசி போடாதவன் பேருந்து ஏறக்கூடாது, ஊசி போடாதவன் கல்லூரிக்கு வரக்கூடாது, ஊசி போடாதவன் ரேஷன் கடைக்கு போகக்கூடாது. எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்ததுதான் செய்யலாம். ஆனால் இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தை போய் என்ன தெரியுங்களா, நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னா நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னால நடந்தது. இந்த அறிவிப்புலாம் வந்துச்சா இல்லையா? இதுல நீங்க ரேஷன் கடைக்கு வரணும்னா தடுப்பூசி குத்திருந்தாதான் வரணும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு சம்பளம் வாங்க வரணுமா, நீ இந்த தடுப்பூசி குத்திருந்தாதான் வரணும். யார் சொன்னது? இந்த போலீஸை விட்டு, இந்த அதிகாரிகளை விட்டு, சுகாதாரத்துறையை விட்டு நம்ம மக்களை எல்லா இடத்திலும் இந்த தடுப்பூசி நோக்கி ஓடுங்கள் என்று இதே தமிழ்நாடு அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துல நீங்க எப்படிலாம் வேலைட்டீங்கன்னு கேட்கும் போது நாங்க அப்படிதான் செய்ய வேண்டும். இதே அரசாங்கம் போய் சொல்லியது. யாருக்காக இந்த போய் இந்த ஊசியை உருவாக்கிய பெரிய பெரிய நிறுவனங்கள், அவருடைய அந்த கார்பரேட் முதலாளிகள், அவர்களுக்காக மோடி போய் சொன்னா நியாயம். ஏன்னா அயோக்கியர் அவன் போய் சொல்லுவான். நீங்க அவங்களாம் எதிர்க்கக்கூடிய அரசு சொல்றீங்களே, நீங்க ஏன்டா போய் சொல்றீங்க, நாங்களும் அயோக்கியர்கள் தான் என்று இதே திராவிட மாடல் அரசு இதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக அரசு 2 பேரும் சொன்னாங்க. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? கார்பரேட் முதலாளிகளுக்காக. இந்த மண்ணை, மரபான அறிவியலை, இந்த மக்களிடையே இருக்கக்கூடிய இயற்கையான எதிர்ப்புணர்வை, இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய உடல் எதிர்ப்பு சக்தி எல்லாவற்றையும் அளிப்பதற்கு திட்டமிடுகிறார். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்றால் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த அரசியல் பேசணும். எல்லா முறையிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா எல்லோரும் எதற்காக போராடுகிறார்கள்? தங்களுடைய வாழ்கிற பகுதியை, தங்களுடைய இயற்கை வளத்தை, தங்களுடைய மொழியை, தங்களுடைய வணிகத்தை, வேலை வாய்ப்பை பாதுகாப்பதற்குத்தான் ஒவ்வொரு முனையிலும் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா வளர வந்துட்டாங்க. பெரிய அளவில் இன்னைக்கு ரேஷன் திட்டத்துக்குள்ள வர போறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் என்று மோடி என்ன சொன்னாரோ என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரேஷன் அரிசி போடுறாங்க, நாம சந்தோஷமா இருக்கிறோம். நாளைக்கு இந்திக்கான ரேஷன் கடையில வந்து எனக்கு அரிசி வேணாம் கோதுமை வேணும்னு எழுதி கொடுக்கும் போது நமக்கு கோதுமை தான் வரும், அரிசி எல்லாம் வராது. நடக்க போதா பாருங்க. அங்க சொன்ன நடந்துதான் இருக்கு. ரேஷன் கடையிலே போடுறதுக்கான திட்டம் வந்துச்சு. நாங்க சொன்ன போது யாரும் கேட்கல. இன்றைக்கு புதுச்சேரியில ஒரு ரேஷன் கூட கிடையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன மாநிலம் ரேஷன் கடையே கிடையாது, மூடி விட்டாரு. ரேஷன் கடையே கிடையாதுங்க. ஏன் என்ன சொன்னாங்க? நாங்க வந்து ரேஷன்ல கொடுக்கிற அரிசிக்கு பதில் பணமா தரோம்னா, பணமா தரக்கூடிய அந்த பணத்தை நாங்க கையில கொடுக்க மாட்டோம், அக்கௌண்ட்ல போடுறோம்னா. சரி அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னா அக்கௌண்ட்ல காசு வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கல. இன்னைக்கு அக்கௌண்ட்லயும் காசு வரல, ரேஷன் கடையும் காணாம போயிடுச்சு. நடந்துச்சா இல்லையா? கேஸ் மானியம்னு சொன்னாங்கல்ல, கேஸ் மானியம் நாங்க கொடுக்குறோம், 400 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு வரும், அக்கௌண்ட் கொடுங்க. நாங்க தான் அக்கௌண்ட் கொடுத்தோம். இன்னைக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்துட்டு யாருக்காவது தெரியுங்களா? 400 ரூபாய் 500 ரூபாய் வந்துட்டு இருந்த அந்த அக்கௌண்ட்ல 70 ரூபாய் வந்துருக்கு. நாம அதை பாக்குறது இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால என்ன, கேஸ் மானியம் 400 உனக்கு தரமாட்டான்னு சொல்றதுக்கு போது அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொல்லிட்டான். அப்ப எப்படி பிரார்த்தனம் பண்ணி மக்களை ஏமாத்துகிறார்கள் பாருங்கள். அரசாங்கம் செய்யற வேலையாது, மக்களை ஏமாத்துறது அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையா? இதைத்தான் பாஜக செய்யணும், இதைத்தான் திமுக செய்யணும். இவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மதங்களை பாதுகாக்க ஒன்றிணைய வேண்டும். நம்முடைய உடல் உள்ளிட்டு எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும். ஏதோ நம்ம விவசாயம் நலம் போகுது, வேலை வாய்ப்பு போகுது, வணிகம் போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்முடைய உடல் பறிவை கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல்ல அவன் சொல்லக்கூடிய மருந்து தான் நம்ம போடணும்னு கட்டாயப்படுத்துறோம். இப்ப பாருங்க, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு பெண்களுக்கு நாங்க தடுப்பூசி போடணும். இந்திய அரசு சொல்லுது தடுப்பூசி, கட்டாய தடுப்பூசி. கர்ப்பப்பை புற்றுநோய் பெரிய ஆபத்து போல இருக்கு, சரி போட்டுக்கோமா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில யார் வேணாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக 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 0.01%. 0.01% என்ன? 130 கோடி பேர்ல வெறும் 100 பேருக்கு பாதிப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 100 பேர் பாதிப்பை எதிர்கொள்வதற்காக 130 கோடி பேரும் நீங்க அந்த தடுப்பூசியை போட்டே ஆகணும். ஒரு நடிகை எப்படி இந்த மக்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதுக்குன்னு ஒரு நடிகையை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு நடிகை பூனம் பாண்டேன். அந்த நடிகை அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாக இறந்து விட்டதாக செய்தி வருது. எல்லாரும் அப்படியே இந்த நடிகை நல்ல நடிகையாச்சு, இவெல்லாம் பார்த்துருக்கோமே, பார்த்த நடிகையாச்சு, இறந்து போச்சுன்னு எல்லாம் இரங்கல் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க பாடலாம் போட்டு இருக்கான். மறுநாள் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் உயிரோட வந்து நான் சாகர உயிரோட தான் இருக்கிறேன், இந்த நோயை பத்தி இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி ஒரு நாடகம் ஆனன்னு சொல்றான். யாருக்காக இந்த நாடகம்? இந்த 130 கோடி ஏமாளி மக்களும் அந்த தடுப்பூசியை சுத்தி கொண்டு சாக வேண்டும் என்பதற்காக அந்த பொண்ணு இப்படி ஒரு நாடகம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு உள்ள பண்ணுமா இல்லையா, கைது பண்ணணுமா இல்லையா? இன்றைக்கு அந்த பொண்ணு அப்படியெல்லாம் இருக்கு, அது நடிகை அப்படியெல்லாம் இருக்கா. ஏனென்றால் இந்திய அரசுடைய ஆதரவோடு நடக்கிறது. இந்திய அரசு தான் சொல்றான் இந்த மக்கள் இந்த தடுப்பூசி எல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் எதையாவது ஏமாத்தி இந்த தடுப்பூசியை போட்டே ஆகணும். ஏன் போட்டாலும் இந்திய அரசு துடிக்கிறான், இந்த 130 கோடி மக்களுக்கும் இந்த நோய் வரக்கூடாது என்பதற்காக மக்கள் நலனிலே அக்கறையோடு இந்த நிர்மலா சீதாராமன் மோடி எல்லாம் அப்படி நடிக்கிறாங்களா? ஐயோ மக்கள் நலனுக்காக செய்யறாங்களா? கிடையாது. இந்த 130 கோடி பேருக்காகவும் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களும் அந்த தடுப்பூசியை கொள்முதல் செய்ய போறோம். சீரம் நிறுவனத்தினுடைய அந்த தடுப்பூசி தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் தடுப்பூசியை யார் அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவங்க கிட்ட லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் காசு வாங்க போறான். அந்த காசு வாங்கிட்ட பிறகு அந்த தடுப்பூசி எல்லாம் குவிஞ்சு கிடக்க பாருங்க, அதை கொண்டு வந்து நமக்கு குத்துவான். சரி ஒருவேளை நான் தடுப்பூசியை போட்டுக்கிறேன், எனக்கு இந்த நோய் வராதுன்னு எழுதி விட்டியா? எழுதி விட மாட்டேன். ஒருவேளை இந்த நோய் வரல, வேற ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ நான் செத்தே போறேன், நீ எனக்கு ஏதாவது நிவாரணம் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். எனக்கு காப்பீடு வருமா? வராது. எல்லாம் அரசு சொல்கிறது. இந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டால் உனக்கு இந்த நோய் வராது என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு நீ செத்தானா உனக்கு காப்பீடு வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. இதெல்லாம் நிவாரணம் கேட்கக்கூடாது. ஆனால் நீ போட்டுக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீ ஒரு சோதனை எலி. 130 கோடி மக்களும் சோதனை எலிகள். இந்த பெண்கள், இந்த இருக்கக்கூடிய இந்திய பெண்கள், கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே இதற்கு பயன்படுத்த போகிறார்கள். இப்படி ஒரு அநியாயத்தை செய்கிறார் மோடி என்று கொதித்து போய் ஸ்டாலின் அரசு அவரை எதிர்க்கக்கூடியவர் அறிக்கை விட்டாரா? தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை விட்டதா?
நாங்கள் இந்த அயோக்கிய திட்டத்தை, தமிழ்நாட்டு பெண்களை அளிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று திமுக அரசு அறிவித்ததா? கிடையாது. அவன் அறிவித்த பிறகு அந்த ஊசியை முதல்ல கொண்டு வந்து குத்தது யாரு? இதே ஸ்டாலின் அரசு தான். அவன் என்ன வேறுபாடு இருக்கிறது? திமுகவும் இந்த பாஜக என்ன வேறுபாடு இருக்கு? பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை வெளிநாடுகள்லாம் போய் மோடி சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட அடிக்கிறாங்க திமுக. பார்ப்பா எல்லாம் பெரிய பெரிய பிளைட் எடுத்து வெளிநாடு ஃபுல்லா சுத்துறாரு மோடி. போயிட்டு என்ன பண்றாரு? பெரிய பெரிய பன்னாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து உள்ள விட்டு வடநாட்டெல்லாம் சூறையாடுறாங்க. சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டாலின் எதுக்கு ஸ்பெயின் போறாரு? ஸ்டாலின் எதுக்கு துபாய்க்கு போறாரு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள், இங்க இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு முதலாளிகள், அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து தூக்கி விட்டோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய வணிகத்தை காப்பாற்றலாம். ஆனால் அதை செய்ய தமிழ்நாட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ள வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வயல்களை எல்லாம் வைக்க முடியும், வேளாண் குழம்பு மக்களை வெளியேற்ற முடியும், மலைகளை பகையிட செய்ய முடியும். அதற்காக பெரிய பெரிய நிறுவனங்கள் அழைத்து வருவது யார்? மோடியும் ஸ்டாலினும் ஒன்றாகத்தான் அழைத்து வருகிறார்கள். ஒன்றாக சிப்காட் அந்த பகுதியில வரக்கூடிய நிறுவனங்கள் யார் கொண்டு வருவது? மோடியும் ஸ்டாலினும் ஒன்றாக கொண்டு வருவார்கள். அந்த மேலுமாக போராடக்கூடிய விவசாயம் இருக்கிறாங்க, அதற்கு முன்னாலே நிலம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாலேயே அதே சிப்காட்டுக்கு அதுக்கு பகுதியில சிப்காட் 2க்கு இடம் கொடுத்த பகுதியில போய் நம்ம சோதரர்கள் போய் பார்த்து ஆய்வு பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய வேலை 2000 பேர் வேலை பார்க்கறாங்க, 2000 பேருக்கு வேலை கிடைக்கும் சொன்னாங்க, வேலை பார்க்கறாங்க. இந்த விவசாயம் நிலம் கொடுத்தாங்களே அவங்க குடும்பம் அங்க வேலை பார்க்கறோம். நாங்க கேட்போம், அப்பாவித்தனமா நாங்க இங்கதாங்க இருக்கிறோம், அந்த 2000 வேலையும் செய்து கொண்டிருப்பது எந்திக்காரர்கள் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிப்காட்டிலும் எல்லா தொழிற்சாலைகளும் பெரும்பான்மையான வேலை பார்த்துக் கொண்டிருப்பது இந்திக்காரர்கள். இந்த நெய்வேலி அனல் மின் நிலையம் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளாக 12,500 தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த 12,500 சாதாரண அளவு கிடையாது. அந்த நெய்வேலி அனல் மின் நிலையம் அங்க அமைக்கப்படுவதற்காக தன்னுடைய நிலங்களை விட்டுக் கொடுத்த குடும்பங்களை சேர்ந்தவர். எனக்கு வேலை கொடுக்க சொன்னபோது நீங்களும் ஒப்பந்த தொழிலாளிகளா இருக்கணும். மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் முறையிடுறாங்க. ஏங்க நாங்க 30-40 வருஷமா ஒப்பந்த தொழிலாளியாகவே இருக்கிறோம், இப்படி நடத்துறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்கிறது இவர்களை நீங்கள் நிரந்தரப்படுத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை குப்பத்தொட்டியில் போட்டுவிட்டு என்எல்சிக்காக என்ன செய்து கொண்டிருக்காங்க தெரியுமா? இந்த 12,500 பேருக்கு பதில நான் 12,500 இந்திக்காரங்க வச்சு வேலைக்கு எடுக்க போகிறேன் என்று வெளிப்படையாக எம்டி அறிக்கை கொடுக்கிறார். வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஒரு 6,000 பேர்கிட்ட இந்திக்காரங்க நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஷிப்டுக்கு டைம் குறைச்சிட்டாங்க, தமிழுக்கான டைம் குறைச்சி இந்திக்காரனுக்கான டைம் அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நேரத்தை காலம் போடுறது என்ன, இந்திக்காரனுடைய நேரத்தை அதிகப்படுத்தி தமிழ்ல இருந்து வெளியேற்ற போகிறார். நாம் கொடுத்த நிலம் ஆனால் வேலை பார்ப்பது, அதனால் வரக்கூடிய அந்த மின்சாரத்தை வளர்ப்பு நிலக்கையை அனுபவிப்பது யார்? இந்திக்காரன் வடமாநிலத்தவன். நமக்கு எவன் தண்ணீர் தர மாட்டானோ அந்த தண்ணீர் தராத அந்த கர்நாடகத்துக்கு 11 கோடி யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. ஆந்திராவுக்கு 10 கோடி யூனிட் மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. கேரளாவுக்கு 8 கோடி மின்சாரம் 8 கோடி யூனிட் மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. யாருங்களா நமக்கு தண்ணீர் தர மாட்டோம் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் தூக்கி காலில் போட்டு விதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியர்கள் அவர்கள் இந்த இனத்திற்கு நீதி மறுத்தவர். அவனுக்கு நம்முடைய மண்ணை அழித்து நம்முடைய இயற்கை வளத்தை அழித்து மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. யார் செய்கிறது? இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வளங்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச வேலை வாய்ப்புகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நம்முடைய ஒரு மறுமலர்ச்சி சிந்தனை வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம் என்ற தமிழ் தேசிய பேர் இயக்கம் 1991 இதற்கான கருத்தியலை விளைத்து கள போராட்டங்கள் நடந்து தமிழ் மக்கள் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இப்படி தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை ஏற்பதில்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அழைப்புள்ளார். தமிழ்நாட்டிலே இனப்படுகொலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மண்ணிலேயே நாம் வேலை பார்க்க முடியாத நிலை வரும், வாழ முடியாத நிலை வரும். நம்முடைய மொழி எங்கும் இருக்காது. பெரிய அளவில் அறிவை சந்திப்போம். எனவே நாம் ஒன்று திரண்டு நம்முடைய இனம் தமிழ் இனம். நாம் இந்தியரோ திராவிடரோ அல்ல. நம்முடைய தேசம் என்பது தமிழ் தேசம். திராவிட நாடு என்பதோ இந்தியா என்பதோ நம்முடைய நாடு அல்ல. நம்முடைய மொழி என்பது தமிழ். ஆங்கிலமோ இந்தியோ அல்ல. தேசிய மொழி என்பது தமிழ். ஆங்கிலத்தையோ இந்தியோ தேசிய மொழியாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய மனதிலே நிறுத்தி நம்முடைய இறையாமையை நம்பிக்கை வேண்டும். தமிழ் இனத்துடைய இறையாமை என்பது தமிழ்நாட்டிலே தமிழர்களால் நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், ஆள வேண்டும் என்பது.
தமிழ்நாட்டிலே இது போன்ற இறையாண்மையை தான் நம்முடைய மன்னர்கள் வைத்திருந்தார். தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு அப்படின்னா அந்த பெரிய கோயில் ஒரு காலத்துல 18 நாடுகள் கப்பம் காட்டி போன இடமாக இருக்குது. 18 நாடுகள், உலகத்தின் பல நாடுகள், 18 நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்ல ராஜராஜ சோழர் காலத்துல நம்மளுடைய சோழ ஆட்சிக்கு வரி செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெரிய கோயிலை நாம் பார்வையிட போனோம் என்றால் நம்முடைய இந்திக்காரனுக்கு நாம டோல்கேட்ல வரி செலுத்திட்டு போறோம். நம்ம ஊர்ல நாம் எல்லாத்தையும் இந்திக்காரன் வரியாக செலுத்திவிட்டால்தான் வாழவே முடியும் என்ற ஒரு அபாயகரமான நிலையில இருக்கோம். எனவேதான் நாம் நம்முடைய மண்ணை பாதுகாப்பதற்கு தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை கையில் எழ வேண்டும். அதற்கான அமைப்பாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் உங்களோடு எல்லா போராட்ட களங்களும் நின்று கொண்டிருக்கிறது. எனவே சோழர்கள், மக்கள், பார்வையாளர்கள் அனைவரும் ஆதரித்து நம்மோடு இணைந்து போராட்ட களங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.